நான் வந்து 2 விஷயம் வந்து விஜய்க்கும் விஜயோடைய ரசிகர்களுக்கும் அதுக்கப்புறம் டிவிக்கு தொண்டர்களுக்கும் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொகுதி மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்கன்ட்டு அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச் வரும்ன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா, ஜோஷியக்காரனால உங்களுக்கு ஓட்டு வரல, அவங்க மக்கள் போட்டதுனால உங்களுக்கு ஓட்டு வந்தது. ஓகேவா, ஜோஷியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சயின்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, ஜோசியம் வந்து சயின்ஸ் கிடையாது. அண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ராடு தனம். நீங்கள் என்னதான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க, ஓகே, அதெல்லாம் சரி. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம், இவ்வளோ பெரிய நபர் ஒருத்தர் இருக்காரு, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்காரு, அவர் ஜோசப் விஜய். அவரே ஜோசியம் பார்க்குறாரு, நம்மளுக்கு என்ன, நம்மளும் ஜோசியம் பார்ப்போன்ட்டு அவங்க ஆளுக்கு ஜோசியக்காரனை நம்பி போய் அவங்க லைஃபை தொலைச்சிருவாங்க. ஓகேவா, அதே சமயத்தில் ஜோசியக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க, பயங்கரமாக ஏமாற்றுவாங்க, காசை பிடுங்குவாங்க, உங்களோட வீக்னஸ் என்னென்று ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ டேமேஜஸ் நிறைய பேரோட லைஃப்பில் அழிஞ்சிருக்கு, இப்போ காலகாலமாகவே அழிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரோல் நம்பர்லாம் இருக்கும்ல, அந்த ரோல் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போய் ஜோசியக்காரங்கிட்ட கொடுத்து இவன் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவானா, இவன் டாக்டர் ஆவானா, இவன் இன்ஜினியர் ஆவானா, இவன் லைஃப் வந்து என்னவா இருக்கும், இவன் வந்து இந்த நம்பர் வருது, இந்த நம்பருக்கும் இவனுடைய பேரில் வர நியூமராலஜிக்கும் பொருந்துதா, அந்த மாதிரிலாம் ஜோசியம் பார்ப்பானுங்க. ஐயோ, இது ரொம்ப மோசமான ஒரு நாடுங்க, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு எல்லாத்தையுமே விஜய் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருக்கு. என்னதான் விஜய் வந்து அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா பதவியிலேருந்து நீக்கிட்டாலும், அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டாலும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜோசியக்காரர் தான் அதிகமாக நம்புறாரு, ஸோ நாமளும் நம்புவோன்ட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எல்லாருமே வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பதவியை கொடுத்தாருல்ல ஒருத்தருக்கு, அதை ரிவோக் பண்ணிட்டாரு. அது என்னதான் ரிவோக் பண்ணாலும் அது டேமேஜுக்கு உருவாகிடுச்சு. ஸோ இதுதான் மூட நம்பிக்கை வேண்டாம். தமிழ்நாடுலாம் ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கு. பெரியாருன்னு சொல்றீங்க, அம்பேத்கர்னு சொல்றீங்க, மூட நம்பிக்கைலாம் அதெல்லாம் எதிரானது. ஓகேவா, அவங்களுக்கு எதிரானது என்னது. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன்னால அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.